ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கோதுமை ரவையை வச்சு செம டேஸ்டான ஒரு பொங்கல் ரெசிபி தான் தயார் செய்ய போகிறோம். இதுக்கு சைடிஷாக ஒரு தக்காளி கொத்தும் ரெடி பண்ண போகிறோம். இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கோதுமை ரவை பொங்கல் பார்த்திங்கன்னா அரிசி பொங்கலை விட செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொங்கலில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நம்ம எண்ணெயோ நெய்யோ அதிகமாக சேர்க்க போகிறது கிடையாது. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 1.5 டம்ளர் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் எடுத்துங்க. அதுக்கு 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுக்க போகிறோம். கோதுமை ரவையில் எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலும் வறுத்துட்டு செஞ்சோம்னா செம டேஸ்ட்டு கொடுக்கும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோதுமை ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இது வந்து ரொம்பவும் கருகிடாமையும் வறுக்கணும். கருகுச்சுன்னா அதனுடைய டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கிட்டு கோதுமை ரவையை நல்லா வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு குக்கரில் சேர்க்க போகிறோம். 1 டம்ளர் கோதுமை ரவை 1.5 டம்ளர் கோதுமை ரவை, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு 2 சேர்த்து 2 டம்ளர் ஆச்சு. இதுக்கு நம்ம 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். இந்த டம்ளரால் நான் 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், கல் உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து போட்டோம்னா நல்ல கலர் கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம், அடியில் போய் சேர்ந்துடாமல் இருக்கிறதுக்கு. பொங்கல் வந்து குக்கரில் ஏற்றணும்னா பாசிப்பருப்பு போடுறதுனால நல்லா பொங்கி வரும். அந்த மாதிரி பொங்காமல் இருக்கிறதுக்காக ஒரு நல்ல திக்கான ஒரு ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு அடுப்பில் ஏற்றி 4 விசில் வர வரையும் நல்லா குழைவாக வேக விட்டு எடுத்துக்கலாம். பொங்கல்னாலே நல்லா குழஞ்சாதான் நல்லா இருக்கும். அதனால 4 விசில் வரையும் நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி கொசு செய்யறதுக்கு ஒரு 4 நல்ல பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியாக நறுக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பொங்கல் செய்கிறதுக்குள்ளே நம்ம கொசுக்கு தேவையானதையும் ரெடி பண்ணிக்கலாம், பொங்கலுக்கு தேவையானதையும் ரெடி பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கிட்டு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா தோல் சீவி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் நல்லா இடிச்சிட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்றதுனால நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா ஜீரணமாக இருக்கும். ஜீரணம் கொடுக்கும் அந்த மிளகை இடிச்சிட்டு சேர்க்கறதுனால. இல்லைன்னா முழுசாக சேர்த்தோம்னா எல்லோரும் பொங்கல்லேருந்து எடுத்து போட்டுருவாங்க மிளகை. அதனால் இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ விசில் வந்துருச்சு, நம்ம குக்கரை இறக்கி வச்சுக்கலாம். தக்காளி கொசு செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின அந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் நல்லா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வீட்டில் அதிகம் பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த கொஸ்தில் வந்து கொஞ்சம் கடலை மாவு வேணால் கரைச்சி விட்டுக்கலாம். இல்லைன்னா இட்லி மாவு வேணாலும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றி திக்கான பதம் வேணும்னா நீங்கள் நிறையா அதிகம் பண்ணணும் இந்த கொஸ்து அப்படின்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கலாம். அதை கடைசியில் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சி அந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்குறப்ப நல்லா பச்சை வாசனை போய் சீக்கிரமே கொதித்து கெட்டியாயிடும். மிக்சி ஜாரை வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. இது நல்லா கொதிச்சாலே போதும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. தக்காளி கொசு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். நம்ம
நல்ல கெட்டியாகவும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொங்கலுக்கு தேவையானதை நம்ம வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கோல்டு வினர் சேர்த்துருக்கேன். அவ்வளோ முந்திரி பருப்பு போட தேவையில்லை. ஒரு 4 பீஸ் மட்டும் முந்திரி பருப்பு வாசனைக்காக சேர்க்குறோம். இடித்த இஞ்சியையும் மிளகையும் நம்ம இதில் சேர்த்தாச்சு. கருவேப்பிலை போட்டு பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இதில் ஆரம்பத்திலே சொன்னோம் நெய்யோ எண்ணெயோ கம்மியாக தான் சேர்க்க போகிறோன்னு. இப்போ நான் வந்து சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் தான் சேர்த்துருக்கேன் இதில். இப்போ நம்ம குக்கரை திறந்துட்டு பொங்கலுக்கு வதக்கினதை எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். நம்ம நெய்யும் அதிகம் சேர்க்கலை, முந்திரி பருப்பும் அதிகம் சேர்க்கலை, கம்மியான அளவு தான் சேர்த்துருக்கோம். ஆனால் இந்த பொங்கல் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் நான் வந்து அடிக்கடி இந்த பொங்கல் தான் செய்வேன். இப்போ நம்ம உள்ளே போட்டு அந்த ஸ்பூனை எடுத்துடலாம். இப்போ நல்ல பொங்கலாக கலந்து விட்டுக்கலாம். செம டேஸ்டான கோதுமை ரவை பொங்கலும் தக்காளி கொசும் தயாராக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செம டேஸ்டான கோதுமை ரவை பொங்கலும் தக்காளி கொசும் தயார். தேங்க்யூ.